ஹாய் everyone. எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னடா நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறம் வந்து தானங்க ஆகணும். ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு வீடியோ வராது. என்னோட கம்யூனிட்டி சைடில் எப்போவுமே எக்ஸ்கியூஸ் தான் இருக்கு. எப்போவுமே எக்ஸ்கியூஸ் தான் கேட்டுட்டே இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்த் கண்டிஷனாக இம்பார்ட்டன்ட் தானே. நாங்க வேணான்னு இந்த மாதிரி பண்றோம். இவங்க கிட்ட கெஞ்சிட்டே இருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கேப் விடுறாங்க. ஸோ யாரும் கெஞ்சாதுங்க அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் வருது. பட் நிஜமாவே உடம்பு சரியில்லாததுனால தான் அடிக்கடி வீடியோ போட முடியல. சேனல் சைட் மட்டும் இல்லை, ஜாப்னு வரும்போதும் அப்படிதான். லாஸ்ட் மந்த் 5 days லீவ் போட்டிருக்கேன். இந்த மந்த் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன். இந்த நெக் பெயினுக்கு நானும் ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டேங்க. இப்போதைக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை சரியான தூக்கமும் ரெஸ்ட்டும் தான் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சைட்லேயும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் லீவு போட்டால் என்னால் வீடியோ எடுக்க முடியலைன்னா என் கண்டிஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா சில கமெண்ட்ஸ்க்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான். ஒரு 3 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க சடனாக கமெண்ட் பண்ணுறதில்ல. 3 வீக்ஸ் முன்னாடி அவங்களோட கமெண்ட் என் சேனலில் வந்துச்சு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து எப்போவுமே உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மோஸ்ட்லி ரிப்ளை கொடுக்க பாருங்க அப்படின்னு. என்ன விலையிலேருந்தே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். என்கிட்ட கேட்டிருக்காங்க, என் சிஸ்டர் ஒரு ஹார்ட் கொடுத்தா கூட அதுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்களே, நீங்கள் எவ்வளோ வளர்ந்தாலும் இதே மாதிரி எல்லாருக்கும் ரிப்ளை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100 கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை கொடுக்குறீங்க ஓகே, உங்களுக்கு 1000 கமெண்ட்ஸே வந்தாலும் நீங்கள் ரிப்ளை கொடுப்பீங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நானும் ஆமாம் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பதில் சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், என்ன விலையில் சஞ்சய் பிரியா எடிட்டிங் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எடிட்டிங்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்காது. கார்ட்டூனில் இருக்க ட்ரெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக தான் மாற்றிக்கிட்டாங்க. தமிழ் கேரக்டர் வந்ததுக்கு பிறகு ஹேர் ஸ்டைல், அப்புறம்லேருந்தே எடிட்டிங் பயங்கர கஷ்டம்தான். 8 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா முடிஞ்சதுமே அடுத்த நாள் வீடியோக்கு ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ரேம்லாம் ஸ்டார்ட் பண்ணாதான் காலையில் 7 மணிக்குள்ளே அடுத்த நாள் வீடியோவை ரெடி பண்ண முடியும். 30 நிமிஷம் வீடியோக்கு ஃப்ரேம் போட்டு வீடியோ எடுக்கணும்னா எப்படியும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகும். நிஜமாவே சுத்தமாக டைம் இல்லைங்க. டைம் இல்லாததுனால தான் ரிப்ளை பண்ண முடியல. ரிப்ளை கொடுக்காததுனால நாங்கள் ஹாப்பியாக இருக்கோமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் கூட டச்சில் இருக்கும்போது தான் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு எனர்ஜியே. இது நான் என்ன விலை பார்ட் 1ல் உணர்ந்தது. அவங்க கூட டச்சில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை கொடுத்து ஜாலியாக சிரிச்சு நீங்கள் ஏதாவது கிண்டல் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஸ்மைலி போடுறது, அது இல்லாத போது சின்ன ஒரு விஷயம்னாலும் உடஞ்சிருவோம். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டம்தான். ஏன் ரிப்ளை பண்ணலைன்னு இதுவும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம். சுத்தமாக டைம் இல்லைங்க. வீடியோ அப்லோட் பண்ணதான் நான் அடுத்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு போயிடுவேன். ஆனால் நான் ரீட் பண்ணாமல் ஒரு கமெண்ட் கூட வச்சது கிடையாது. எல்லா கமெண்ட்மே ரீட் பண்ணிடுவேன். சஞ்சய் பிரியா ஸ்டோரியில் சொல்லுவாங்க, நாங்கள் கமெண்ட் பண்ணதை நீங்கள் ரிப்ளை கொடுக்குறீங்க, நீங்கள் ரீட் பண்ணாமல் எங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணதை நான் ரிப்ளை பண்ணுவேன். அது ஒரு ஜாலியாக இருக்கும் உங்கள் கூட டச்சில் இருக்குது. டைம் இல்லாதனால தாங்க நான் ரிப்ளை பண்ணலை. வீட்டில் இருந்திருந்தா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணலைனால நீங்கள் ஏதாவது கேட்குறதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். என்ன விலை இன்னும் 1 monthல முடிக்க போகிறேன்னு ஒரு விஷயத்த நான் சொன்னதுமே எனக்கு வந்த கமெண்ட் என்ன தெரியுமா? ஆதிக்கனியை மட்டும் நீங்கள் அடுத்த கதையில் வைக்கலைன்னா உங்களோட ஸ்டோரியை நாங்கள் பார்க்கவே மாட்டோம். இப்போவும் கேட்டுட்டே இருக்கீங்க, அன்பினியாக்கு மட்டும் இவ்வளோ ஸ்டோரி கொடுக்குறீங்களா? எங்கள் வித்யாவையும் ஆதியம் காமிச்சா குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு அவ்வளோ கோவமாக கேட்குறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கேட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடலாம். நிறைய பேர் கேட்குறீங்க. எவ்வளோ லவ் வச்சாலும் எவ்வளோ ரொமான்ஸ் வச்சாலும் இந்த விஷயத்துக்கு உனக்கு நாங்கள் ₹1,00,000 தரோம், இதை நீங்கள் பண்ணுன்னு சொன்னாலும் அதை நான் வந்து மூவ் பண்ண மாட்டேன். திவ்யாவோட தங்கச்சி வித்யாவை உங்களுக்கு தெரியும். என்ன விலையில் அஜி கேரக்டர், அந்த கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு லவ் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்துருக்கீங்க. நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன், அவள் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுக்கு என்னோட ஸ்டோரியில் லவ் கண்டென்ட்டே கிடையாது அப்படின்னு. அப்புறம் தமிழ் வீக்கி ஸ்டோரியில் தன்வி தர்ஷன் ஒருத்தங்க வந்தாங்க. அதில் கூட ஸ்கூல் படிக்கும்போது உங்களோட ஸ்டூடெண்ட்டோ உங்களோட பையனோ பொண்ணோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்தை எடுத்துருப்பனே தவிர அவங்க 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் கூட கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கு கூட எனக்கு ஒரு பிளாக்மெயில் பர்சனலாக வந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைக்காதுங்க, உங்கள் சேனலுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. ஸோ நான் அப்போவே யோசித்தேன் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்மளை வந்து உடைக்கிறதுக்காக பேசுறது, இதுக்கெல்லாம் நம்ம உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கான்வர்சேஷன் கூட நான் வச்சுருந்துருக்க மாட்டேன். இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க, அவங்க 2 பேரையும் காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கேட்டுகிட்டே இருந்ததுக்கு பிறகு கூட நான் அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணலைன்னா அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அன்பினியா ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் 100 எபிசோட் தான். அதுக்கப்புறம்லேருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்னென்ன விஷயங்களை சந்திக்கிறாங்க, என்னென்ன விஷயம் நடக்க போகுது, அதுதான் அதே லீடில் வச்சு நான் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு 100க்கு அப்புறம் வரவங்களாம் 200 250 அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்க.
ஆனா ஆதி வித்யாங்கிற போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க விரும்புற ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் 100 எபிசோட் அவர் ஹெச்ஓடி, அவ ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு ப்ரொஃபஸருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. வித்யா எக்ஸ்ட்ரா பேசும்போதே அது வந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அது எனக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கே உங்க குழந்தைய நினைச்சு பயத்தை உருவாக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்கூல் கண்டன வைக்க மாட்டேன். நம்மள நம்பி காலேஜுக்கு அனுப்புறோமே அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பயம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆதிக்கம் வித்யாக்கு இன்னும் நான் ஸ்டோரி வைக்கல. பட் கண்டிப்பா 100 எபிசோட்க்கு அப்புறம் யார் லீட்ல வர போறான்னு எனக்கே தெரியாது. என்னடா இவளுக்கே தெரியாதுங்கிறா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். தமிழ் விக்கி சஞ்சய் பிரியா கூட டிராவல் ஆகுற மாதிரி தான் நான் ஒரு கான்செப்ட் வச்சிருந்தேன். ஆனா அவங்க 2 பேரையும் நீங்க லீட்லயே கொண்டு போயிட்டீங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலே யாரை நீங்க லீட்ல எடுத்துட்டு வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. யாரா இருந்தாலும் சரி அவங்க கூடயே ஆதியும் வித்யாவும் வர போறாங்க, அது ஷுவர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். வித்யா வேற காலேஜ் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கதை கொடுக்கும்போது அது தப்பா எந்த இடத்துலயும் போகாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்குங்கிறதுக்காக கண்டதையும் வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மேபி எனக்கே அது ப்ராப்ளமாக கூட வரலாம். அப்புறம் எத்தனை பேர் பாரதியின் காதலியில் நோட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம பாரதியின் காதலியில் வித்தியாசமாக ஒரு விஷயத்த நான் வச்சிருக்கேன். பிக் பாஸ் மஞ்சரி மேம் எத்தனை பேருக்கு, அதாவது லாஸ்ட் 8வது சீசன்ல வந்தவங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. விஜய் டிவியில் அவங்களோட ஒரு ஸ்பீச்சில் நான் பார்த்தேன். ஒரு ஆண் அவனோட காதலுக்காக எந்த எல்லைக்கு போனாலும் அவனுக்கு ஹீரோ பட்டம் தான் கொடுப்பாங்க. அதே ஒரு பெண் அவளோட காதல் ஜெயிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு எல்லைக்கு போயிட்டாள்னா அந்த கதையில கூட அவளுக்கு வில்லி பட்டம் தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்பீச் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அவங்க பேசினது. அப்பதான் நான் யோசிச்சேன், ஆமால ஒரு பையன் பின்னாடி ஒரு பொண்ணு போறதுக்கும் ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த சொசைட்டி அப்படிதான் பாக்குது. அதை நாம உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கலாம் முடியாதுங்க. சும்மா கதையில வேணா ஏதாவது கதை கட்டலாம். அன்பு மேல இனியாக்கு முத காதல் வரும், சாம் மேல இசைக்கு முத காதல் வரும், ஆதி மேல வித்யாக்கு முத காதல் வரும். இந்த விஷயத்த நான் வேணும்னே வச்சிருந்திருப்பேன். கதை தொடங்கும் போது யாராவது நெகட்டிவா எடுத்துருவாங்களோன்னு பயந்தேன். பட் யாருமே நெகட்டிவா வரல. அப்புறம் இன்னொரு விஷயம், ப்ரொஃபஷனல் சைடு வந்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் இடிச்சுட்டே இருந்து நான் டெண்டர் விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கேன்ல இதுக்கு முன்ன. அதனால இந்த ப்ரொஃபஷனல் சைடே மாத்தலாம் நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதாவது விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனா அப்பப்போ வரோம். ப்ரொஃபஷனல் சைடு இல்லாம ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டோரி எனக்கு மூவ் பண்ண தெரியல. சஞ்சய் பிரியா ஸ்டோரியில சஞ்சனா ஹாஸ்பிட்டல், தமிழ் விக்கி ஸ்டோரியில அந்த ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல், பாரதியின் காதலில ஃபுல்லாவே அந்த டெண்டர் விஷயம், அதுக்கப்புறம் விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் நான் மூவ் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா சில காரணங்களால ப்ரொஃபஷனல் சைடு செகண்ட் பார்ட் நமக்கு என்னவா வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிவீல் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு கமெண்ட், அடிக்கடி லீவ் போடுறீங்க, ஒன்னில் ஒரு கால் இந்த பக்கம் வைங்க, இல்லைன்னா ஒரு கால் அந்த பக்கம் வைங்க. இது சொல்லியிருந்தா கூட ஈஸியாக எடுத்துருக்கலாம். பைபிள் வேர்ட்ஸ் வச்சு பேசியிருந்தாங்க. அதாவது பைபிள் ஒரு விஷயத்த சொல்லுது, 2 முதலாளிக்கு ஒரே டைம்ல யாரும் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு. உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேங்க, 2 முதலாளினா என்னோட கம்பெனிலே நான் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணாதான் அது என்னோட கம்பெனிக்கு நான் பண்ற துரோகம். பட் யூடியூப்ங்கிற போது என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் பண்றது இது வேறங்க, அது வேற. அதனால பைபிள் விஷயத்துக்கு கூட வந்து நீங்க கனெக்ட் பண்ணாதுங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன விலையில நாங்க எப்பவுமே சிரிச்சுட்டே உங்க ஸ்டோரி பார்ப்போம், பாரதியின் காதலியில சீரியஸா பேச வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. நான் ஸ்டோரிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டனோ, காமெடிங்கிற விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம போயிட்டனோன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா இதுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்ன விலையில 4 முடி அவங்களெல்லாம் வச்சு நான் காமெடி பண்ணியிருந்திருப்பேன். அதை இப்போ சுத்தமா எடுத்துட்டு வர்றதில்ல. அப்பப்போ அவங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம்னா சொல்லுங்க, வேற நேம் வச்சு அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஸ்டோரியில இப்போ இருக்கவங்கள வச்சே காமெடியா எடுத்துட்டு வாங்க, அது போதும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. எதுக்கு நம்ம நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதுபடி மூவ் பண்ணலாம். தென் செகண்ட் பார்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இசைக்கும் சாம்க்கு இருந்த மொத்த ஸ்டோரியை நான் ரிவீல் பண்ணிட்டேன். இனிமே அதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ரிவீல் பண்ணதுனால ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். ஒரு 50 எபிசோட்க்கு இன்ட்ரெஸ்டா போகலாம். ஆனா அதுக்கு மேல இன்ட்ரெஸ்டா போகணும்னா புதுசா சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. ஸோ கொஞ்சம் விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் மே 13 மே 13ஆம் தேதியிலேருந்து ரெகுலரா வீடியோ வரும். மோஸ்ட்லி சண்டே லீவ் எடுத்துருவேன். மற்ற நாள்லாம் ரெகுலரா வீடியோ வரும். உங்களுக்கு ரெகுலரா ரிப்ளையும் வரும். ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ நோட்டீஸ் பீரியட் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். வீட்டில் இருக்கிறதுக்கும் வெளியே போயிட்டு 4 பேர் கூட பேசி சிரிச்சு ஒர்க் பண்ணிட்டு வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஸ்கூல் லீவ்னா நான் கம்பெனி போகணும், ஸ்கூல் இருக்கும்போது ஸ்கூல் போகணும். 2 பக்கமுமே எனக்கு மெயினாக நான் ஃபேஸ் பண்ணுறது அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வரும். ரொம்ப கேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் எங்கே வேலை தேடினாலும் இப்படி ஒரு இடம் எனக்கு மறுபடியும் கிடைக்குமாங்கிறது பயங்கர சந்தேகம்தான். ஸோ அவ்வளோ தாங்க. இன்னும் 2 மந்த்தில் என் சைட்லேருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவேன். ரெகுலராக வீடியோ போடுறது, ரெகுலராக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது, அதெல்லாம் சரியாக நடந்துடும். மறக்காம இந்த ஒரு விஷயத்துக்கு கமெண்ட் பண்ணுங்க.
இங்க இருக்கவங்கள மட்டும் யூஸ் பண்ணி காமெடியா எடுத்துட்டு வரலாமா? இல்ல அந்த வில்லேஜ்ல சின்ன பொண்ணு, நாலு முடி இவங்களெல்லாம் வச்சு மூவ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அவங்களையும் கொண்டு வந்து காமெடியா மூவ் பண்ணலாமான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கே தோணிட்டு இருக்கு. இந்த ஒரு வீட்டையும் வச்சு தான் ஸ்டோரி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கப்புறம் ஸ்டோரி அழகாக்குறதுக்கு கொஞ்சம் விஷயத்த நம்ம எடுத்திருந்தாலும் அப்பப்போ அந்த வில்லேஜ்ல இருக்கவங்களையும் யூஸ் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு ஓகேனா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களையும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோரியை மூவ் பண்ணலாம். அப்புறம் நாளைக்கு கண்டிப்பா வீடியோ வரும். ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல நீங்க வீடியோ பார்க்கலாம். 2 நாள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, 3வது நாள் மேக்ஸிமம் யூடியூபே உங்களுக்கு என்னோட வீடியோவ சஜெஸ்ட் பண்ணும். இருந்தா ஏன் கேட்குறோம்னா, இது ஈஸியான வேலையா கூட இருக்கலாம். ஆனா எங்களுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷன். இத நீங்க பண்ணும்போது இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி. ஸோ முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank தேங்க் you. யூ.